அல்லேலூயா. அதனால்தான் அவர் சொல்றாரு பாருங்க, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, அல்லேலூயா, எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் அவர். எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். நீ எந்த இடத்துக்கு போனாலும் உனக்கு வெற்றி தான் உண்டாகும். வேதத்துல நீங்கள் தானியேல் புஸ்தகத்தை நீ வாசித்தீங்கன்னா அவரை குறித்து அழகாய் சொல்லப்பட்டு இருக்குது. தரியுடைய ராஜ்யபார காலத்திலும் மேதியா பெருசுடைய ராஜ்யபாரத்தின் காலத்திலும் தானுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. அல்லேலூயா. ஏன்னா அவர் 3 வேளையும் ஜெபித்து வந்தார், நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு வந்தார், கட்டளைகளை கை கொண்டு வந்தார், கற்பனைகளை கை கொண்டு வந்தார். அல்லேலூயா. அப்போ ஒருவேளை ஆண்டவர் உங்கள் மேல வைத்த கிருபையினாலே, இரக்கத்தினாலே, தயவுனாலே நம்ம இந்த ஆண்டு கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா சற்று பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களோடு கூட இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை. உண்மைதானே? உங்களோடு கூட இருந்தவங்க இல்லை, ஒன்றாய் வாழ்ந்தவர்கள் இல்லை, ஒற்றுமாய் வாழ்ந்தவர்கள். எவ்வளவோ பிரச்சனைகள் நாட்டில் நடக்குது, ஆனால் தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லா கண்ணீரையும், எல்லா கவலைகளையும், எல்லா பாரங்களையும், எல்லா வேதனைகளையும் கர்த்தர் கடந்து வர நமக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் தான் பவுல் மாதிரி நம்ம என்ன சொன்னோம், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணின, எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அருகிலின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எதனால ஜெயிச்சு வந்தீங்க?